எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து திமுகவுக்கு தான் முஸ்லிம்ஸ் ஓட்டு போடணும், போடுவாங்க, அப்படி அதை வந்து மறுத்தா, இறை தூதர் மறுத்தா அவங்க வந்து இறை தூதரையே மதிக்க மாட்டாங்கன்னு அவங்க மத நம்பிக்கையை இணைச்சு திமுகவுக்கு ஓட்டு போடுவதை கொச்சைப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு கேட்க உங்களுக்கு உரிமை உண்டு, திமுகவை விமர்சிக்க உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா எதுக்கு மதத்தை கலக்குறீங்க? இதுல ஒரு மத நம்பிக்கையை சொல்லி நீ எல்லாம் அவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாம் ஒரு நல்ல முஸ்லீமா, திமுகவுக்கு போய் ஓட்டு போடுற சைத்தான், என்னத்த நீ, உனக்கு நபியெல்லாம் அல்லாலாம் முக்கியம் இல்லை, திமுக தான் முக்கியம், அதானே? இதைத்தான் அவர் சொல்றாரு. நம்ம மார்க்க வழி, அதாவது நீங்க எல்லாம் மார்க்கத்திலிருந்து தவறி நடக்கிறீங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இஸ்லாத்துல நீ காஃபீர், நீ மறுமையில ஜன்னத்து கிடைக்காது, நீ நரகத்துக்கு போவ, இப்படின்னே சொல்லக்கூடாது. அதை வந்து அல்லாஹ் பார்த்துக்குவான், இறைவன் பார்த்துக்குவான் தான் அவங்க சொல்றாங்க. யாரோ ஒரு தனி மனிதர் வந்து நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது, நீ காஃபீர் ஆயிட்ட, உனக்கு பாரு உனக்கு மறுமை கிடைக்காது இப்படின்னு நீ பேசக்கூடாது. இறைவன் படைத்த ஒரு மனிதன் பேசக்கூடாது, அதை இறைவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.